செங்கல் ஊறுகாய். முந்தி நான் சின்ன வயசில் உப்பும் தூளும் போட்டு ஊற விட்டுட்டு ஸ்கூலில் வெளியில் வாங்குவோம். அதுண்ட ஹைலைட் வேர்ஷன் சட்டப்படி இருக்கு உண்மையில். தார்மீன் அந்த பெட்டி எடுங்க ஒன்று பார்ப்போம் என்ன இருக்குண்டு. கடும் பெரிய பெட்டி தாங்க வரமாங்கிறாரு. இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்றதை மேலே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஆர்டர் பண்ணி வெட்டி பார்க்குறேன். ஊறுகாய். வணக்கம் ஸ்குவாட். வணக்கம் ஸ்குவாட். இன்றைக்கு நாங்கள் என்ன ரிவ்யூ செய்ய போகிறோம்னு சொன்னால் ஊறுகாய். இல்லை வெரைட்டியான ஊறுகாய் நிறைய இருக்குது. இதை நாங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டிலேருந்து பார்த்து இதை என்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது எங்கே வாங்கினாங்கன்னு சொல்லி இந்த லிங்கை நாங்கள் உங்களுக்கு போடுறோம். இந்த ப்ராடக்டோட பேர் வந்து மம்மேட் பிராண்ட் தான் இந்த நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு புது பிராண்ட். இது எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான், வீட்டில் தான் செய்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கதைச்சேன்னா ஒரு அக்கா தான் கதைச்சவா, அவள் தான் செய்கிறா. இப்போ இது வந்து கணக்காக ஸ்டாஃப்ஸ் வச்சும் செய்யலை. வீட்டில் எப்படி நாங்கள் அம்மா ஏதாவது ஊறுகாய் போடுவாவோ அதே மாதிரி தான் செய்கிறாங்க. இதில் வந்து சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது. மச்சம் இருக்குது தானே, அதை வந்து நான் செய்ய போகிறேன். சைவம் வந்து அவர் செய்ய போகிறார். ஏன்னா அவர் மிரக்கறி சாப்பிட்றபடியா அவர் தான் இன்றைக்கு மிரக்கறி, நான் மச்சம். அதாவது வந்து நான் வந்து சைவத்தில் இருக்கிற ஊறுகாய் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நான் வந்து மச்சத்தில் இருக்க ஊறுகாய் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். நான் என்னென்ன ஊறுகாய் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் இந்த பிராண்ட் நேம். இனி வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து பூண்டு ஊறுகாய், இது வந்து சிங்கள ஊறுகாய், அநேகம் இது அச்சாறு, இது வந்து நாங்கள் வளமையாக சாப்பிட்ற எலுமிச்சப்பழ ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய். அசைவத்தில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்ப்போம். அசைவத்தில் முதலாவது வந்து கனவா ஊறுகாய், ரெண்டாவது வந்து மீன் ஊறுகாய், மூன்றாவது வந்து கோழி ஊறுகாய் சிக்கன் ஊறுகாய், நாலாவது வந்து இறால் ஊறுகாய். இலைய போடுங்கோ. இல்லையா கண்டதான் பார்க்குற மகிழ்ச்சி தானே. என்ன சாமான்? புட்டு. ஓகே புட்டு. இன்றைக்கு வந்து 3 சாப்பாடோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெள்ளை சோறு, புட்டு, ரொட்டி, மூன்றோடையுமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து முதலாவது டேஸ்ட் பண்ண போகிறது மாங்காய் ஊறுகாய். நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறது கனவா ஊறுகாய். பேக்கிங்கு நல்ல பேக்கிங் வந்து மேலே கொளுத்தின்னு வந்து போட்டிருக்கணும். இது வந்து மாங்காய் ஊறுகாய் தோலோடு தான் போட்டிருக்கணும். கனவா ஊறுகாய் நான் வந்து முதல் மாங்காய் ஊறுகாயை சோறோடு தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதில் வந்து வேறு எந்த கறியும் சேர்க்கல, தனியாக ஊறுகாயும் சோறு தான் சாப்பிட போகிறேன். நான் வந்து கனவாயை புட்டோடு சாப்பிட போகிறேன். கனவா ஊறுகாய் எடுத்தால் ஒரு கனவா கறி சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. அது பார்க்கவே ஒரு கனவா பிரட்டல் கறி மாதிரி பெரிய அந்த புளிப்புத்தன்மை அது ஒன்றும் இல்லை. வாசமும் அந்த கனவா கறியின் வாசம் தான் வருது. சொல்லப்போனால் கனவா ஊறுகாய் வந்து கனவா கறி மாதிரி தான் இருக்குது. இந்த ஊறுகாய் என்று சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. இந்த ஊறுகாய் அந்த காரம் இந்த புளிப்புத்தன்மையில் ஒன்றும் இல்லை. ஒரு கனவா கிரேவி மாதிரி நல்லா இருக்குது. மாங்காய் வந்து சட்டப்படி ஒரு புளி மாங்காய். இந்த மசாலா வந்து நல்ல மசாலா போட்டுருக்காங்க. நல்ல எண்ணெயும் விட்டு தனியாக சாப்பிட பயங்கரமாக புளியாக இருக்குது. வேறு கறிகளோடலாம் சேர்த்து சாப்பிட சட்டை போயிருக்கு. நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. அதாவது இந்த மாங்காய் தனி சதையாகவும் இருக்குது. நீ ட்ரை பண்ணி பார்க்கலையா? ஒரு தான் கனவா வந்து கனவா ஊறுகாய் வந்து கனவா ஊறுகாய் தனியே சாப்பிடலாம், அந்த டேஸ்ட்லாம் இருக்குது. ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிடாம மெயினாகவே சாப்பிடலாம். உரைக்கு தானே இந்த உரைக்கு அந்த புளிப்புத்தன்மை. ஆனால் இந்த புளிப்புத்தன்மை மாங்காய் ஊறுகாயில் இருக்க புளிப்புத்தன்மை வந்து இந்த கனவா ஊறுகாயில் இல்லை.
நான் வந்து நெல்லிக்காய் வந்து ரொட்டியோட ட்ரை பண்ண போகிறேன்டா நெல்லிக்காயில் அந்த ஊறுகாயை விட தனியாக கிரேவி நிற்கிது. இப்போ நீ இறைச்சி சாப்பிட்றியே அது மாதிரி தனி கிரேவியாக. நானும் ரொட்டியோட தான் சிக்கன். என்ன நெல்லிக்காயை வந்து நசிச்சு எடுக்கவே தனியாக சீட்ஸில் இருந்து அந்த சாதா மட்டுமே தனியாக வருது. சிக்கன் ஊறுகாயில் ஊறுகாய் இந்த புளிப்பு தன்மை வருது. சிக்கன் வந்து வந்ததெல்லாம் போன்லெஸ், எலும்பு இல்லாமல் அதோட அவ்வளோ சிக்கனும் பொரிச்சிருக்கேன். எனக்கு எடுத்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த முந்தி நான் சின்ன வயசில் உப்பும் தூளும் போட்டு ஊற விட்டுட்டு ஸ்கூலில் வந்து சாப்பிட முன்னாடி ஸ்கூலில் வெளியில் வாங்குவோம். அதுண்ட ஹைலைட் வெர்ஷன் சட்டப்படி இருக்கு. உண்மையில் ஓத்தலை துறக்கவே ஆட்டோமேட்டிக்காக வாயில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. உண்மையில் அதான் உண்மை கதை. முழு நெல்லி. ஆனால் அந்த சும்மாவே இந்த சின்ன சின்ன வயசில் வந்து அந்த என்னது உப்புக்க ஊற போட்ட நெல்லிக்காயை பார்த்தாலே வாயெல்லாம் ஊறுந்தானே அதே மாதிரி தனி அவ்வளோத்துக்கு வடிவாக வதக்கி இருக்காங்க. அடுத்த ஊரியும் இருக்குது. உண்மையில பெஸ்ட் ட்ரை. சிக்கன் ஊறுகாய் வந்து அதுக்கும் 4 மாதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். கணவாய்க்கு 4. முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்து கூடாமல் இருக்குன்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க. புளி நான் கொஞ்சம் புளி குறைவாக தான் சாப்பிட்றேன், அதனால தான் நான் அப்படி இருக்குது. உண்மையிலே ஆனால் பெஸ்ட் எனக்கு ஓகே இருக்குது, புளி நல்லா இருக்குது. அடுத்தது ஒவ்வொன்றுக்குமே இது சொல்லதில்லை, எல்லா ஊறுகாயும் 4 மாதம். சார் இப்போ அடுத்து என்ன சாப்பிடுவோம்? நான் வந்து இறால் ஊறுகாய் எடுத்துருக்கேன். நான் வந்து பூண்டு, அதாவது வந்து உள்ளி ஊறுகாய். எப்படி மசாலா இருக்கோ தெரியல, கடும் காரமாக இருக்கோ தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நல்லா வேகி இருக்கு. இறால் ஊறுகாய். இறால் ஊறுகாய், இறால் சின்ன இறால் போட்டுருக்காங்க. இந்த இறால் கருவேப்பிலை, இந்த இறால் ஊறுகாயும் இறால் ஊறுகாய் மாதிரி, இந்த ஊறுகாய் புளிப்பு இல்லை, இந்த கனகாய் மாதிரி தான் பொரித்து ஒரு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளியும் வந்து சட்டப்படி. இப்போ நான் 3 இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். முதலாவது வந்து நெல்லிக்காய், அடுத்தது மாங்காய், உள்ளி 3ம் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்குள்ள 3க்குமே பெஸ்ட் உள்ளி தான். உண்மையிலே இல்லை இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு. ஆனால் எனக்கு மச்சத்தில் 3ம் பெஸ்ட் தான். சிக்கன் மட்டும்தான் கொஞ்சம் ஊறுகாய் ஒரு புளிப்புத்தன்மை இருந்தது. மிச்சம் இறால் எல்லாம் இறால் பொரித்து ஒரு பிரட்டல். உள்ளி வந்து ஊறுகாய் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்க ஒழியா சட்டப்படி இருக்கு. உண்மையில் இது வந்து தொட்டு கொண்டு சாப்பிடணுன்றது இல்லை, தனியாகவே சாப்பிடலாம். நான் அந்த உள்ளியில் வந்து ஒரு அந்த ஒரு வித்தியாசமான மனம் கொண்டு வருந்தானே, அந்த மனம் இருக்குமுன்னா எதிர்பார்த்தேன்னா அப்படி இல்லை. கிட்டத்தட்ட வெந்தய குழம்பு நல்ல வத்த வச்சு எடுத்த வெந்தய குழம்பு இருக்கிறது. சாப்பிட உள்ளி மாதிரியே தெரியும். நல்லா மகிழ்ந்து அவிஞ்சிருக்கு. விட்டு நான் உள்ளி ஃபுல்லாகவே முடிக்கலாம், முழுக்களையும் உள்ளியோடய சாப்பிடலாம். நான் இறாலை முடிச்சோன்னு போல எனக்கு ஃபுல்லாக இந்த உண்மையாக சொல்ல போனால் ஆகிது. இந்த வெளி வாசி தானே, நான் மத்தியானம் இல்லை தானே, வெளி ஏரியாவில் இருக்கிறாங்க, வெளி டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்கிறார்கள், ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறார்கள். அது வந்து நான் மெயினாக சொல்கிறேன், இந்த மச்ச ஊறுகாய் இருக்குது தானே, அதை கொண்டு மச்சமும் சரி மிளகரையும் சரி நான் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இது ஊறுகாய்னு சொல்ல இல்லாது. இது ஒரு என்ன சொல்கிறது, தொக்கு கறி மாதிரி வச்சு சாப்பிடலாம். 4 மாதத்துக்கு கண்டா நல்லா இருக்கு. ப்ரைஸுமே ஓகே. 200 கிராம் இது பொட்டில் வந்து 200 இல்லை, 200 கிராம். இது எவ்வளவு? 450 ரூபா. இறால் ஊறுகாய் வந்து 450 ரூபா. இறால் ஊறுகாய் இல்லை, இறால் பொரியல். நான் வந்து மீன் ஊறுகாய் எடுத்துருக்கேன். எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த வழி இதில் பார்க்க இந்த என்னன்னு சொல்கிறது, இந்த டின் மீன் குழம்பு வச்சு அப்படி இருக்குமோ அந்த லெவலில் இருக்கு. நான் வந்து வளமையான தேசிக்காய் ஊறுகாய் தான், அதில் பெருசாக ஒரு வித்தியாசம் இருக்கு. மாட்டுப்பட்டுட்டார். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இது வந்து நல்ல சீப்பான ப்ரைஸாக இருக்குது. 250 ரூபா. 200 கிராம் வந்து 250 ரூபாலாம் இருக்குது. 250 கிராம்டா. 200 இல்லை 250 கிராம்.
ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் 400 ரூபா. தேசிக்காய் ஊறுகாயை நான் தொட்டு தான் நக்க போகிறேன், அது காலம் புளியாக இருக்கும். நீங்கள் தொட்டு நக்குங்க. இந்த மீனோட வாசமே மூக்கத்தில் இருக்குது. நான் மீன் கறியோட இறங்கிட்டு நல்லா இருக்குது. சொல்லி இந்த புளிப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன ஊறுகாய் தண்ணி உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அப்படி தெரியாட்டி நாங்கள் ஒரு வீடியோ தனியாக போடுறோம். முந்தி அந்த தண்ணி பந்தலில் வந்து ஊறுகாய் தண்ணி கொடுக்குறோம் தெரியுமோ? முந்தி வந்து மோர் ஊறுகாய் தண்ணியெல்லாம் ஃபேமஸ். சக்கரை தண்ணி ஊறுகாய் தண்ணி குடிச்சிருக்கேன். அதான் அது மாதிரி இதுவும் ஃபேமஸ். அதுக்கு சட்டப்படி ஊறுகாய். ஆனால் மீனும் நீங்கள் ஊறுகாயோட மீனும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஊறுகாயோட மீனும் நல்லா இருக்குன்னா இந்த நீங்கள் ஊறுகாய் சொன்ன அவ்வளோ கமெண்ட்டுக்கும் மீன் எடுக்க ஊறுகும். ஆனால் புளிப்புத்தன்மை தேசிக்காய் மீனையும் அப்படியில அதானடா, மீன் தான்டா. நான் ஒன்றோடய மிக்ஸ் பண்ணி சாப்பிட இல்லை, ஏன்னா அது அவ்வளோத்துக்கு புளி. சத்தியா மீன் என்னென்னு தெரியல, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. என்ன ஒன்று இருக்கா சிங்கள ஊறுகாயா? அது இருக்கு, பிறகு நான் புட்டை முடிச்சுடுவேன். யாருமே நான் தேசிக்காய் என்ன தொட்டு நாக்குங்கோ அப்பம், அதை கணக்கே இல்லாமல் இருக்குறீங்க. மீன் போதில் வயடா அப்போ என்ன ராலை விட மீன் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரால் போதில் பறிச்சிட்டீங்களா? அதுமாதிரி நான்வெஜ் ஊறுகாய்ன்றதே பெரிய விஷயம். நான் இதான் இதில் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் பண்ண 2 ஊறுகாய். நான் முதல் ஒன்று தேசிக்காய், அது வளமையாக சாப்பிட்றது. அடுத்து நெல்லிக்காய் நான் சாப்பிட்ருக்கேன், இல்லையாண்டு இல்லை. மற்ற எல்லாமே எனக்கு புதுசு. நான் ஒரு சிக்கன் ஊறுகாய் வந்து சிக்கன் சாப்பிட்றேன். ஓகே, நான் இப்போ பார்க்க போகிறது கடைசியாக 2 பேரும் காமனாக டேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் போட்டிருக்கிறது வந்து வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட சிங்கள ஊறுகாய். நான் யோசிக்கிறேன் சிங்கள ஊறுகாய்னா அச்சாறு மரக்கறியெல்லாம் போட்டு, இதில் வந்து அநேகமாக கோவா இருக்குது, கேரட் இருக்குது, கோவா, கேரட், வெங்காயம் எல்லாம் போட்டு, வினிகர் எல்லாம் போட்டு, மசாலாவும் போட்டுருக்கு, மிளகாயும் போட்டுக்கிறது. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணுவோமோ? அச்சாருக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கோவாவும் இருக்கிறது. இது கணக்காக ஒவ்வொரு இடத்தாலும் இது வினிகர் வாசம் தூக்கலாக தான் இருக்குண்ணே. பயங்கர புளிப்பு தன்மை. புளியா அன்னைக்கு நாட்டுக்கு இறங்கிட்டு புளிப்புக்கு ஏதோ உரைப்பு இருக்குதான். அந்த புளிப்பு இருக்கிற இடமெல்லாம் உரைப்பும் இருக்குது. சைவத்தில் சாப்பிட்ட எல்லா ஊறுகாயும் எனக்கு திருப்தி. அதில் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பூண்டு ஊறுகாய், உள்ளி ஊறுகாய் சட்டப்படி இருந்தேன் உண்மையிலேயே. மற்றதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடக்கூடிய சாமான் தான். உள்ளி வந்து அது தனியாகவே கறி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். அதில் வந்து லைட்டாக தான் புளிப்பு இருந்தது. இந்த கிரேவியும் வந்து நல்ல திக்கான கிரேவி, இந்த ஓடளவான தண்ணி மாதிரி இல்லாமல் இல்லை. ரெண்டு மச்சத்தில் வந்து சொன்னால் அந்த நீங்கள் சொன்னீங்க உள்ளி ஊறுகாய், இந்த ஊறுகாய் மாதிரிலாம் லைட்டாக புளி, அதை மாதிரி தான் 4 டிஷ்ஷும் இருந்தது. சிக்கனில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது ஒழிய இந்த புளிப்புத்தன்மை. மிச்சம்படி வேறு ஒன்றுலேயும் அந்த புளிப்புத்தன்மை தெரியலை பெருசாக. எனக்கு அதில் 1-2 வகைப்படுத்த தெரியலை. ஆனால் எல்லாம் எல்லாம் ஒரே அளவாக தான் இருந்தது. மற்றது இதுக்குள்ள இப்போ இறைச்சி வந்து நீ போன்லெஸ்ன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ராலும் வந்து கோதொண்டம் இல்லாதான் இருந்தது. கோதொண்டம் இல்லாமல் ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் பொறிச்சிருக்கு நல்லா. மற்றது ப்ரைஸுமே வந்து எல்லாமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கு உண்மையில். மற்றது யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்கிற பொருள் நாங்கள் கட்டாயம் ஊக்குவிக்கணும். அதுக்காண்டி தான் இப்படியான சாமான் நாங்கள் தேடி எடுத்து ரிவ்யூவும் செய்கிறோம் இல்லையா? இது ஒரு அக்கா தான் செய்கிறா. அவரோட பிராண்டோட ஃபேஸ்புக் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. தேவையாண்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டெலிவரி மட்டும்தான், நீங்கள் இப்போ இடத்துல வாங்க இயலாது. இப்போதைக்கு டெலிவரி மட்டும்தான் இருக்குது. நல்ல உற்பத்தி உண்மையிலேயே. நீங்கள் வேணுமெண்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொமெண்ட்லேயே சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு நான் சொல்லிட்டா சொல்கிறேன், உண்மையாக நல்லா இருக்குது. மனுஷமையாக பார்க்குற விதம் பற்றியா, நாங்கள் பார்க்குற ஒரு வியூ ஒன்று வேறு, நீங்கள் பார்க்குற வியூ ஒன்று வேறு. இது எங்களோட வியூ ஒரு மாதிரி இருக்கும், எங்களோட வியூவுக்கு இது நல்லா இருக்கும், உங்களோட வியூவுக்கு அது பிள்ளையாக இருக்கும். அப்படி பிள்ளையாக இருந்தால் வந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு வந்து தெரியும். பேக்கிங் எல்லாமே நீட்டாக இருக்குது, நல்லபடியாக பிராண்டிங் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊறுகாயும் 3-4 மாதம் வரைக்கும் எக்ஸ்பயர் டேட் இருக்குது. இந்த ஒவ்வொரு போட்டலும் ஒவ்வொரு ப்ரைஸ். இப்போ நான் சாப்பிட்ட மச்சத்தில் வந்து 400 450. சின்ன பாட்டில் வந்து 400 450 தான் ப்ரைஸ். பெருசு வந்து 350 இருக்குது, ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. நான் இதில் வந்து விலை வந்து மெயினாக மென்ஷன் பண்ண, நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா இல்லை ஃபேஸ்புக்கை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அதில் அந்த நேரம் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் இருக்கும். இந்த இப்போ நாட்டு சூழ்நிலைக்கு வேல் வந்து ஏறி இறங்குது தானே, அதனால் விலை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்தது வந்து
இவ்வளவுக்கு இவங்க இந்த பிராண்டை பற்றி பாட்டு பாடுறாங்களே, இது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமான யோசிக்கிறாங்க. இது விளம்பரம் இல்லை, இது வந்து ஒரு உள்ளூர் உற்பத்தி, அடுத்து நல்ல உற்பத்தி என்னுடைய உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்குது. நல்ல சாமான், அதை வாங்குறதால எங்களுக்கு பிரயோசனம், அதே நேரம் அவங்க தொழில் முயற்சியாளர், அதுக்கு நான் கட்டாயம் கை கொடுக்கணும். அதான் இதில் இருக்கிற முக்கியமான நோக்கம். மற்றபடி எந்த விஷயமும் இல்லை இல்லையா, எந்த ஒரு விளம்பர நோக்கமும் இல்லை. நல்ல சாமான் இப்படியா, நல்ல சாமான் இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, அதையும் நாங்கள் இப்படி மெட்டாக்களுக்கு தெரியப்படுத்துவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா கமெண்ட் அடிக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் அடிங்க. அடுத்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ப்ராடக்ட் வந்து ஊறுகாய் பெரியர்கள் விரும்பினா அவைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற உள்ளூர் உற்பத்தியில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ரிவ்யூஸ் வீடியோஸ் வந்து கீழே 2 இடத்துல இருக்குது, அதையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வளம் மாதிரி நன்றி, வணக்கம், எல்லாரும் சந்தோஷமா இருங்க.